சொல்வதெல்லாம் உண்மை. என் வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் 3 மாதம் ஆக போகுது மேடம். கை தனியாக இது எனக்கு தனியாக தனித்தனியாக வெட்டி போட்டிருக்காங்க மேடம். ஃபோனில் மிரட்டுறா, நான் உன் பொண்ணை வாய் விட மாட்டேன்டி, நான் வச்சிருக்குது தெரியல, தெரிஞ்சு ஏன் கொடுத்தீங்க? நடுவு தெருவில் இருக்கிற இந்த தாலி கட்டி கூட ஒரு பிரோஜனம் இல்லை மேடம் எனக்கு இப்போ. என் பேர் எட்டியம்மாளுங்க. எனக்கு வந்து மேரேஜ் ஆனது அரேஞ்ச் மேரேஜ் தான். வீட்டில் தான் பார்த்தாங்க. அம்மாவோட அண்ணன் பையனை மேரேஜ் வந்து கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி நிச்சயதார்த்தம் ஆகி எங்கள் வீட்டில் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் 1 வருஷம் ஆச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகிறதுக்கு. வீட்டில் தள்ளி போட்டிருந்தாங்க. ஏன்னு தெரியல. ஆனால் சரியா தள்ளி போட்டதுனால எங்கள் வீட்டில் வந்து பொண்ணெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு பேசிங்க இருந்தாங்க. இது ஏதோ சொல்லியிருந்தாங்க. பொண்ணு தொடர்பு இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிங்க இருந்தாங்க. எங்கள் பொண்ணெல்லாம் நாங்கள் கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு இடத்துல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் எங்கள் அம்மாவோட அண்ணன் வந்து இல்லை எங்கள் பையன் தப்பு பண்ணியிருந்தாலும் தப்பு பண்ணிட்டான் முதல்ல சொல்லிட்டு சொன்னாங்க. எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. கல்யாணம் எத்தனை பேர் நீங்க வீட்டில்? 3 பொண்ணு ஒரே ஒரு பையன். நான் அந்த மொதல் பொண்ணுங்க. நீ முதல் பொண்ணா? அப்பா என்ன வேலை செய்கிறாரு? அப்பா கல் தாங்க உடைப்பார். அம்மா அம்மா வந்து ஏதோ வீட்டில் அவசரத்துக்கு தான் ஏரி வேலைக்கு தான் போவாங்க. அதை தவிர வேறு எந்த வேலைக்கும் போகாம. படிச்சியாம்மா? 10th தாங்க படித்தேன். எங்கள் வீட்டில் வசதி வாய்ப்பெல்லாம் இல்லை. அதனால சரின்ட்டு வந்து கேட்டாங்க. ஆனால் சரின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து அவங்களுக்கே எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க. கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அங்கே போனோடனே நான் போயிட்டு ஒரு 2 மாதம் கூட இல்லைங்க. நான் என்ன வேலை செஞ்சார்? அவர் கிரானைட் கல் தான் உடைப்பார் அவர். நான் இங்கேருந்து போனோடனே போயிட்டு கொஞ்ச நாள் நல்லா தான் இருந்தோம். அதுக்கப்புறம் இருந்தோடனே எங்கள் வீட்டுக்காரு அடிக்கடிக்கு யாரோ பேர் அடிப்படுற மணிமேகலன்னு பேர் எனக்கு அடிபட்டுச்சு. நான் ஒரு நாள் இது போல் கேட்டேன், இது போல் மணிமேகலன்றவங்க யாருன்னு நான் கேட்டேன். என் வீட்டுக்காரு என்னை அப்பயே இஸ்து போட்டு அங்கேயே அடித்தார். மணிமேகலன்றது உனக்கு ஏன் அந்த பேரெல்லாம் தேவை, நீ அதெல்லாம் கேட்குறேன்னு சொன்னார் என்கிட்ட. நான் அடிச்சிட்டோன்னே இதே போல தொடர்ந்து சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லுவார் அடிக்கடிக்கு. சினிமாவுக்கு போயிட்டு காலைல 1 மணிக்கு 2 மணிக்கு இப்படி தான் மேடம் வருவார். நான் கேட்டேன்னா ஒரு முறை நான் கேட்கலன்னா எங்கள் அத்தையை கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்டா ஒரு வயசு பொண்ணு அந்த கல்யாணம் பண்ணின்னு வந்திருக்க, அந்த பொண்ணுக்கு யார் இருக்காங்க, இன்னும் நம்பி வந்திருக்குதே, அது போல் பண்ணலாமான்னு அவங்க கேட்டிருக்காங்க. எங்கள் அத்தை வந்து கேட்டதுக்கு எல்லாம் ஒன்றால் தாண்டி வந்ததுன்னு சொல்லிட்டு என்னை அப்பயும் அடித்து கீழே போய் எங்கள் நாத்தனார் எங்கள் அத்தையோட பொண்ணு அவங்க என்னை பிடிச்சி அதுக்கப்புறம் எங்கள் அத்தை என்ன சொன்னாங்க, இங்கே உன்னை அடிக்கிற வேலை வச்சுக்காத, அவங்க அம்மா அப்பாவோட எதிர்க்க போய்ட்டு நீ அடிச்சுக்கோ, ஏன் இங்கே அடிக்கிறேன்னு என்னை வந்து கேட்டாங்க மேடம். அவங்க கேட்டோடனே சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போனோடனே சரி என்ன அதான் பிரச்சனை நடக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா. ஆனால் நைட்டில் ஃபோன் வரும் கால். ஆனால் அவர் அட்டன் பண்ணி பேசுவார். ஆனால் ஏன் யார்கிட்ட பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியாது மேடம். ஆனால் உண்மையிலுமே இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் எங்கள் அத்தையாண்ட போய் சொன்னேன், ஒரு 4-5 முறை சொன்னேன், அத்தை இது பல்லாம் பண்ணுறாரு, இதெல்லாம் சரியில்லை, இவர் வந்து தினந்தோறும் இப்படி ஃபோன் பேசினே இருக்காரு, யாருக்குன்னு தெரியல, நான் ஃபோன் வாங்கி பார்த்தாலும் எனக்கு கொடுக்க மாட்டுறாரு, நம்பர் பார்த்தா ஒரு 30 கால் 40 காலுக்கு மேலே வந்திருக்குது ஒரு நாளைக்கு, இப்படி வருது மிஸ்டு கால்லேருந்து ஃபோன், யார் இப்படி பண்ணுறாங்கன்னு எங்கள் அத்தையாண்ட கேட்டேன். இல்லைம்மா வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணுவாங்கம்மா, வேலை ஆர்டர் வரும் இப்படியெல்லாம் சொன்னாங்க. சரி வேலை செய்கிறவங்க தானே நான் விட்டானா, நான் எதுவும் கேட்கல. ஒரு நாள் வந்து என்னென்னு வந்து சரியான அடி அடிச்சுட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும்டி சொல்லிட்டு என்ன கேட்டார். உன்னால் முடிஞ்சது நீ பார்த்துக்கோ, நான் டைவர்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நான் சொன்னேன். எங்கள் அப்பா அம்மா என்ன சொன்னாங்க, இது போலாம் நடந்துக்கிறியடான்னு கேட்டிருக்காங்க. ஒரே மொத்தமாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, டைவர்ஸ் தான் அவங்க பொண்ணுக்கு இருக்கும்னு சொன்னாங்க. என்னை அங்கேயே விட்டுட்டு இங்கே ஆந்திராவுக்கு வந்தாங்க. ஆந்திராவுக்கு வந்து ஒரு 10 நாள் தான் மேடம். என்னென்னா அது வரைக்கும் அங்கே நல்லா தான் இருந்தார். ஆனால் வந்து ஒரு 10 நாள்லேயே என்னை ஆளை வச்சு வெட்டி போட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு இது வந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கூண்டாருன்னு வந்தது. ஆனால் ஃபோன் கால் வந்தது வந்து கடைசி வரைக்கும் பேசுனது எங்கள் மாமா வந்து வெட்டி போட்டுருவார்டா இப்படியெல்லாம் ஃபோனில் நான் கேட்டோன்னா. ஒரே ஒரு லாஸ்ட் இது அவளும் வீட்டுக்காரர் இப்போ இல்லையாம்மா? இல்லைங்க மேடம், என் வீட்டுக்காரர் இல்லை மேடம், இறந்துட்டாரு. என் வீட்டுக்காரர் இறந்து 1 வருஷம் ஆகுது. எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் 3 மாதம் ஆக போகுது மேடம். கொலை பண்ணியிருப்பாங்க நினைக்கிறியா? கொலை தான் மேடம் பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னாங்க கடைசியாக அவங்க அந்த பொண்ணும் அதுவும் பேசினப்போ இருக்குது மேடம் எங்களாண்ட. ஏன்னா அந்த பொண்ணுக்கு அவங்க மாமாவுக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குது,
என் வீட்டுக்காருக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குது மேடம். கடைசி பேசியிருக்காங்க மேடம். ஆனால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலையா? நானும் ஒரு வருஷமாக தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாத்தையும் நான் எங்கேயுமே எடுக்கலையே நம்ம கேஸு, ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் அரளிக்கோட்டெல்லாம் கொடுத்துட்டேன் மேடம். இதனாலேயே என் கேஸ் எங்கேயுமே எடுப்படல. எல்லா இடத்துலையும் அவங்க பணம் கொடுத்து வச்சுருக்காங்க மேடம். நான் என்ன மேடம் பண்ண முடியும்? எங்கள் வசதி வாய்ப்பு இல்லை, நான் எங்கேயும் போக முடியாது. வெட்டி போட்டிருந்தாங்களாம்மா? அம்மா மேடம் கை தனியாக இது என் தனியாக தனித்தனியாக வெட்டி போட்டிருக்காங்க மேடம். அது எந்த ஒரு பொண்ணுங்களும் இருக்கக்கூடாது மேடம். நான் வாழ்ந்தது ஆனா எனக்கு இப்படி நடந்ததுன்னு தெரியாது மேடம். ஆனா எங்கள் சித்தி என்னாலும் ஃபோன் பண்ணி எனக்கு கல்யாணம் ஆகிட்டது போயிருக்கோம், அங்கே இருக்க ஆந்திராவில் வந்து மிரட்டிட்டு போயிருக்காங்க மேடம். மேகலைன்ற அவங்க அம்மா வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து அவங்க ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, இது போல் உன் பொண்ணை வந்து 3 மாதத்துலேயே வாயா வெட்டியா உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லியிருக்காங்க மேடம். யார் அந்த பொண்ணு? மணிமேகலையா? மணிமேகலையோட அம்மா. இப்போ வெட்டி போட்டது யாருன்னு நினைக்கிறேன்? வெட்டி போட்டது ரங்கநாதன். ரங்கநாதன் யாரு? மணிமேகலையோட வச்சிட்ருக்கவங்க மாமா. மணிமேகலை கல்யாணம் ஆகலை? கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குது மேடம். அவள் ஹஸ்பண்ட் பேர்? ஆறுமுகம். இந்த பொண்ணோட அம்மாவா? இப்போ எங்கள் பெரியப்பா வீட்டு பேரன் தான் எங்கள் அண்ணன் வீட்டு பையனுக்கு தான் கொடுத்தது பொண்ணை. எங்களுக்கு இந்த விஷயம் அந்த மேகலைன்ற பொண்ணை வந்து வச்சிருக்கிறதுன்றது எங்களுக்கு தெரியாது மேடம். தெரியாமல் தான் நான் பொண்ணை கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஃபோன் பண்ணுங்களெல்லாம் உங்கள் வீட்டுக்கார் எங்கே மண்ணு, எங்கள் வீட்டுக்கார் சினிமாவுக்கு போய்க்கிறாருமா. சினிமாவுக்கு போகிறது இல்லையா, சினிமாவுக்குன்ட்டு போய் அவள் கூடயே இருந்துட்டு வரத்தான். டெய்லி 1 மணிக்கு வருவானா, 2 மணிக்கு வருவானா, எந்த டைம் நினைக்குதோ அந்த டைமுக்கு தான் வருவானா வீட்டுக்கு. இவன் வந்து எங்களாண்ட சொல்லவே இல்லை இந்த விஷயம். எலெக்ஷன் 3ஆவது மாதம் மேடம் எலெக்ஷன் ஓட்டு வந்தது. எலெக்ஷன் ஓட்டுக்கு வந்து ஒரு 10-15 நாள் இருக்கேன் வீட்டில் இருந்தான். இவன் என்னான்னு சொல்லிட்டு போனால், நான் வேலைக்கு போகிறாத்த கிரனடி கல் வேலை செய்வான். ஆனால் ஃபஸ்ட்லேருந்து பார்ட்னராக இந்த மேகலான்ற வீட்டுக்காரன் எங்கள் மருமகனும் 2 பேரும் பார்ட்னராக செய்வாங்களாம். ஃபஸ்ட்லேருந்து அவள் வீட்டுக்கு போக வர அதனாலே தொடர்பு ஆகிட்டு இருக்குது. இவன் டெய்லி ஃபோன் பண்ணுவான் மேடம். அதான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டானா 24 மணி நேரம் இந்த மேகலா ஃபோன் பண்ணுவாள். யாருக்கு? எங்கள் மருமகனுக்கு. நீங்கள் அந்த செல்லில் ரெக்கார்டிங் இருக்குது பாருங்கள், பேசுனது ஃபுல்லாக பாருங்கள். கல்யாணம் ஆன பிற்பாடு பேசுனது ஃபுல்லாக. ஏற்கனவே வந்து ரங்கநாதன்றவன் மிரட்டிக்கிறாங்க பழுது. ரங்கநாதன்கிறது வந்து மணிமேகலையோட யாரு? மணிமேகலாவுக்கு அத்தை வீட்டுக்காரன். ஆனால் அந்த மேகலான்றது வந்து ரங்கநாதனும் தொடர்பு, எங்கள் மருமகனும் தொடர்பு அவளுக்கு. அவனுக்கு எதுவுமே வசதியே இல்லாமல் போனான் மேடம். தமிழ்நாட்டிலேருந்து தான். யாரு? ரங்கநாதன்றவன் இன்னைக்கு பல கோடிக்கு அதிபதியாக இருக்கிறான் மேடம். எங்கள் மருமகனோட அவங்க அம்மா போய் காலை பிடிச்சின்னு அழுதாங்களாம், என் பிள்ளைய ஒன்றும் பண்ணாத, விட்டுடு. இந்த விஷயமெல்லாம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. எங்களாண்ட மூச்சே விடலை. எங்களாண்ட இந்தமாரி நடக்குது, இந்தமாரி போகுது வருது, இந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறான் கொள்கிறான், எந்த டைம் அந்த பொண்ணு வீட்டிலே இருக்கிறான்ட்டு அதெல்லாம் எதுவுமே சொல்ல காணும் எங்களாண்ட. இவன் இந்த வீட்டுக்கு வந்த பிற்பாடு தான் எல்லா விஷயமே தெரியும் மேடம். இந்த எலெக்ஷன் ஓட்டுக்கு வந்தது பாரு மேடம், அப்போ தான் எல்லா விஷயமே தெரியும் எங்களுக்கு. ஃபோன் பண்ணி இது மாதிரி அம்மா அவள் தான் ஃபோன் பண்ணுறாம்மா, டெய்லி ஃபோன் பண்ணுவோம்மா நம்ம வீட்டுக்கு வந்தாக்கா அன்ட்டு. ஏம்மா அதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சொல்ல வேண்டியது தானம்மா, கல்யாணம் ஆகி போனேன் இல்லைம்மா, போயிட்டு வீட்டில் தானம்மா இருந்த நீ. என்னால் சொல்லவே முடியல மேடம். அவள் பேசுறது பூரா ஃபோனில். ஒரு நாள் ஃபோனில் மிரட்டுறா. யார் 1 மணிக்கு ஃபோன் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுத்து பேசினேன். அந்த மேகலை என்னான்னு சொல்கிறா மேடம், நான் தான் பேசுகிறேன், மேகலை தான் பேசுகிறேன், இவங்க தூங்கின்னு இருந்தாங்க, மேகலை தான் பேசுகிறேன், ஏன்டி பேசுகிற, நான் உன் பொண்ணை வாய விட மாட்டேன்டி. நான் ஏன் வாய விடணும் உன் பொண்ணை, நான் வச்சுருக்குது தெரியல, தெரிஞ்சு ஏன் கொடுத்தீங்க பொண்ணை சொல்லிட்டு கேட்டா. உனக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்குது, அந்த 2 பசங்க இருக்குது, உனக்கு அழகாக வீட்டுக்காரர் இருக்கிறான், வீட்டுக்காரருக்குள்ளே என் மருமகன் கூட உனக்கு என்ன தெரியும் தொடர்பு, கல்யாணம் ஆகாத முன்னாடி நீ எப்படி இருந்தியோ போனியோ வந்தியோ நான் கேட்கல. இப்போ அதுக்கு பிற்பாடு நீ இந்த தொடர்பு வச்சு நீ என் பொண்ணை வாய விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா அதில் என்னாடி அர்த்தம்னு சொல்லிட்டு கேட்டேன். அந்த செல்லில் கூட ரெக்கார்டிங் இருக்குது பாருங்க மேடம். அவள் என்னடா அழகாக இருக்கிறா, அவள் என்ன அழகாக இருக்கிறா, அவளை எப்படி பார்த்து கட்டிக்கணும் நீங்கள்.
எதனால கட்டிக்கினா நீ? இவன் எங்கள் மருமகன் நான் சொல்கிறான், நீ ஒரு 2 மாதம் இரு, அவளை எதனா ஒன்று பண்ணிவிட்டு நான் வந்துடுறேன் அவன் கூடயே. எந்த உலகத்தில் நான் அடுக்குமா மேடம்? இன்னும் 3 மாதத்துல வாழ வேண்டாம். ஏமா போலீஸ்ட்ட போல? போயிட்டு விழுப்புரம் மனித உரிமையில கொடுத்தேன் மேடம். அவன் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தற்கொலை பண்ணி நான் சொல்லிட்டாங்க மேடம். அங்கேயே வெட்டி இல்லை கையெல்லாம் வெட்டி போட்டு அது வந்து ரயில்வே ஸ்டேஷனில் வந்து தற்கொலை பண்ணி நான் சொன்னேன். யாருன்னா நம்புவாங்களா மேடம்? ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கொடுத்து என் மருமகளை போய் இட்டுன்னு வாடான்னு சொல்லிட்டு விஜயவாடா வந்தவனை ஃபோன் பண்ணி வர வச்சுக்கிறேன் மேடம். அவள் தான் மேகலான்றவன். அவன் தான் அத்தை வீட்டுக்காரன். அண்ணாண்ட இருக்கிறவங்க உடஞ்சி இவங்க 2 பேர் பார்ட்டினார். அதில் அவங்க வீட்டுக்காரர் மேகலான்ற வீட்டுக்காரர். அதோ பாரு மேடம், அண்ணாண்ட இருக்கிறவங்க மேகலா வீட்டுக்காரர். ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்க? அவங்க எல்லாம் ரிப்போர்ட் மேலே அனுப்பிக்கிறோமா, அது வந்தவனா ஆக்ஷன் எடுத்தாக்கா அவங்கள அரெஸ்ட் பண்ணுறேன் நாங்கள் அப்படின்ட்டு சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணலையா? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டே வந்து தப்பாக வந்துக்குது மேடம். என்ன வந்திருக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல? அவனா தற்கொலை. அவன் ரங்கநாதன்றவன் எங்கே பார்த்தாலும் லஞ்சம் கட்டினான் மேடம். அவனை நாங்கள் எங்கள் மருமகன் செத்துட்டான்னு சொல்லிட்டு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நாங்கள் ஐதுன்னு பிறண்டுன்னு ஒன்றும் கிடக்கணும் மேடம். அவன் முக்கிய மந்திரி எப்படி ராஜ மந்திரியோட வரான் ரங்கநாதன். இதோ இருக்கிறான் பேர் இருக்கிறான். இவன் எப்படி ராஜ மந்திரியோட இருக்கிறான்னா அதே மாரி வாய் காமிச்சிக்கின்னு வரான் மேடம். எங்களுக்கு எல்லாருக்கும் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு. எந்த இடம் இது? கம்பம் மேடம், விஜயவாடா கம்பம். அங்கே தான் இறந்தாரா? அங்கே தான் இறந்தது. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயா வெளியா? ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் எடுத்து வெட்டிக்கிறாங்க மேடம். இந்த ஆட்டெல்லாம் வெளியே வருமா மேடம்? எங்கன்னா ட்ரெயின் அடிச்சா ஆட் வெளியே வருமா? சூக்கால் அடி அதில் இருக்குது பாருங்க மேடம். இங்கே பாருங்க மேடம், சூக்கால் அடி அவ்வளோ மேடம் பாருங்க மேடம். அப்படியே இங்கே இந்த சூக்காலால் மெச்சிக்கின்னு வெட்டிக்கிறாங்க மேடம். இது வந்து அவன் எங்கே பார்த்தாலும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு எங்கே பார்த்தாலும் லஞ்சம் கட்டிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் மாற்றிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் இது ரயில்வே ஸ்டேஷன் ரிப்போர்ட்டும் மாற்றிட்டாங்க. அவனா தற்கொலை பண்ணி சேர்த்துட்டான் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து. அதுமாதிரி யாரெல்லாம் சொல்லுவாங்களா மேடம்? இதை பார்த்தாக்கா ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அவனா தற்கொலை பண்ணினான்னு சொல்லுவாங்களா மேடம்? நான் 5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தேன் மேடம். என் பொண்ணை 2 லட்ச ரூபாய் வட்டி வந்துடுச்சு மேடம். இன்னும் கட்டல, 1 ரூபாய் கட்டல மேடம். நான் இன்னும் 2 பொண்ணுங்க இருக்கிறாங்க. அந்த 2 பொண்ணுங்க நான் எப்படி கட்டி கொடுக்குறது மேடம்? எப்படிம்மா இங்கே வந்தீங்க? அங்கே மனித உரிமை விழுப்புரத்தில் கொடுத்துருந்தேன் மேடம். அவரு தான் அனுப்புனார், சாரு தான் அனுப்புனார். நீங்கள் இதெல்லாம் செட் ஆகாதவங்கம்மா, நீங்கள் மனித உரிமைக்கு போங்க, இது சொல்லுவதெல்லாம் உண்மைக்கு போங்கம்மா, நான் நல்லா ரிசல்ட்டு தரேன், எழுதி கொடுக்குறேன் சொல்லிட்டு அவர் தான் அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்புறாரு மேடம். ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. மக்களை நம்பி தான் அனுப்பிச்சிருக்காங்க. சொல்லதெல்லாம் உண்மைக்கு வந்தால் மக்களோட சப்போர்ட் இருக்கும். அதெல்லாமல் அதிகாரிங்க பார்க்கும்போது யாராவது ஒருத்தர் ஆக்ஷன் எடுப்பாங்க. எந்த ஊர் நீங்கள்? வெட்டுவாங்கண்ணி மேடம். எவ்வளோ நாளாச்சுமா கல்யாணம்? 10 வருஷம் ஆகுது மேடம். பசங்க 3 பேர். ஒரு பெரிய பையன் இறந்துட்டான். எப்படி? ஃபிக்ஸு வந்து இறந்துட்டான் மேடம், தாய் மாமன். அப்புறம் 2 பசங்க இருக்கிறாங்க. ஒருத்தவன் வந்து யூகேஜி படிக்கிறான், ஒருத்தவன் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். என்னம்மா பிரச்சனை? பிரச்சனை செஞ்சதெல்லாம் இவன் புருஷன் தான் மேடம். என் வாழ்க்கையே போயிடுச்சு. என்னாச்சு சொல்லு. என் வாழ்க்கையே போயிடுச்சு. என் புருஷனமோ ஒருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இவன் என்னமோ என் வாழ்க்கையே அவிஞ்சிட்டு போயிட்டான். யாரு? நான் நடுத்தருவில் இருக்கிறேன். இப்போ எனக்கு நீதி இல்லையா மேடம்? நடுத்தருவில் இருக்கிற இந்த தாலி கட்டி கூட ஒரு பிரயோஜனம் இல்லை மேடம். எனக்கு இப்போ தாலி கட்டி கூட எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. என்னாச்சு? அவன் வீட்டோட வந்து என்ன டார்ச்சில் அடிச்சுட்டு என்ன அடிச்சுட்டு போனான் மேடம். அவன் என்னது உங்களுக்கு 2 பேருக்குள்ள என்ன உறவு? அவன் எனக்கு அத்தை மகன் வேணும். யாரு? இறந்தவன். என்ன பேர் அவருக்கு? சித்தி. மதன் கூப்பிடுவாங்க. உங்கள் ஹஸ்பண்ட் பேர்? ஆறுமுகம்.
சரி, ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணி 3 பசங்க ஆமா இருக்கு. மேடம். இவங்க புருஷனோட உங்களுக்கு என்ன தொடர்பு? அவனே தான் மேடம் வந்து பேசினான். கேளுங்க, அவளுக்கு எல்லாமே தெரியும். என்ன தெரியும்? அவளுக்கு எல்லாம் தெரியும். என்ன தெரியும்? போய் சொல்லக்கூடாது. என்ன தெரியும்? அவங்களுக்கு நான் பேசுறது தெரியும், பழகுறது தெரியும், எல்லாம் தெரிஞ்சு கூட அவங்க செஞ்சுக்கினாங்க. அப்படின்னா அவன் தப்பு மீறி என்னை மறந்து அவன் நல்லா இருப்பான்னு. ஆனா அவ இருக்கும்போது என்கிட்ட ஏன் மேடம் வரணும்? நான் என்ன பாவம் செஞ்சேன்? எவ்வளோ நாளா தொடருவா அவங்க ஹஸ்பண்டோட? அவங்க வந்து நான் ஒரு 3 வருஷமா இருக்கும் மேடம். அப்புறம் ஏன் புருஷனோட வாழ்ந்தீங்க? புருஷன் டைவர்ஸ் பண்ணி அந்த பையனை கல்யாணம் பண்ண வேண்டியது தானே? அப்படி என்ன ஒரு கள்ள தொடர்பு? உண்மை கள்ள தொடர்புன்னு அப்படின்னு இல்லை மேடம். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் மேடம் நல்லா பேசின்னு இருந்தான் என்கிட்ட. அப்படியே அவன் பேசி அவங்க அம்மா கூட பேசுன்னு சொல்லிச்சு மேடம். பேசி உங்களை பேச சொல்லு. என்கிட்ட சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? என்ன சொல்லிச்சு? நீ பேசு, கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் பிள்ளைகிட்ட பேசு. நான் யார்கிட்ட சொல்ல முடியல, எல்லாரும் சொந்தம். நான் ஃப்ரெண்ட்ஷிப் போல அவங்க கிட்ட பழகினேன். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப். உண்மை மேடம், நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா பேச்சேன் நானு. என் மனசு மாத்தினாங்க. உண்மை அதான். என் மனசு மாறிச்சு மேடம். அவன் அப்படி பேசுனாலும் என் மனசு மாறிச்சு மேடம். என்ன மாய மந்திரம் பண்ணாலும் இன்னும் தெரியல மேடம். அவன் அது எப்படிமா மனசு மாறும்? அவன் எப்படியோ பேசினான் மேடம். என்ன பேசினான்? ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருந்தான். எப்படியோ பேசினான். ஜென்ம பந்தம் சொல்றான், அந்த பந்தம் சொல்றான். உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சு சொன்ன பொண்ணு பந்தத்துல என் மைண்டே பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். பேசி செல்ல பேசி இன்னும் பேசு. எப்படி உங்களுக்குள்ள தொடர்பாச்சு? நீனா எனக்கு இஷ்டம். எல்லாரும் எங்க சொந்தக்காரங்க மேடம், எல்லாருமே. அவன் நல்லா பேசுவான். எங்க மாமா கிட்ட, என் வீட்டுக்காரர்கிட்ட நல்லா பேசுவான், நல்லா வீட்டுக்கு வருவான். அவன் நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசணும். ஃபோனில் கூட ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசணும் மேடம். இவளுக்கு தெரியும் மேடம், எல்லாம் கேளுங்க. அவளுக்கு தெரியும், எல்லாம் தெரியும். அவளுக்கு தெரியும். சொந்தம் தான் மேடம். ஆனா அவங்க வீட்டுல எல்லாம் தெரிஞ்சு மூடு வச்சு என் வாழ்க்கை நாசமாக கூட அவங்க நினைச்சாங்க. அவங்க வாழ்க்கை நாசமாக கூட நானும் நினைச்சேன். நீயா கல்யாணம் ஆன பிற்பாடு நீ என்ன பேசிக்கிறேன்னு ரெக்கார்டிங் ஆயிக்குதுடி. ரெக்கார்டிங் என்ன பண்ணுவோன்னு தெரியாது. சொல்லிட்டு பாரு, நீ பேசுறது புள்ள ரெக்கார்டிங் ஆயிக்குது. அந்த மேடமே எல்லாம் கேட்பாங்க. வீக்னஸ் பாயிண்ட் கல்யாணம் பண்ண பிற்பாடு என்ன பேசிக்கிறேன் உங்களுக்கு? அவருக்கு கல்யாணம் ஆனப்போ ஆம்பளைக்கு கல்யாணம் கூட நான் பேசுறது இல்ல மேடம். என்கிட்ட பேச இல்ல, நான் பேசிருக்கிறேன். உண்மை நிஜம் அதான். நான் பேசிக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன். இப்ப நீ பேசல, நீ சொன்னியா இல்லையா? இப்ப நீ சொன்னியா இல்லையா? இல்ல, நான் பேசுறது ஃபர்ஸ்ட் கேளு. நான் கேட்டதுக்கு அடுத்து அப்புறம் மீதி மேடமே கேட்டா இரு, கொஞ்சம் இரு. கல்யாணம் ஆனதுக்கு அடுத்து நான் மெசேஜ் கொடுத்தான். இன்னும் என்கிட்ட பேச கல்யாணத்துல மேடம் பேசுறது வேணாண்டா, நல்லா இருங்கடா, நீங்க 2 பேரும் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும்டா அப்படி சொன்னேன் மேடம். நான் அப்படியே ஃபோன் பண்ணீங்க? விட மாட்டேங்கறான் மேடம். அந்த வார்த்தை சொல்லவே இல்ல மேடம். என்ன விட்டதானே மேடம். நீங்க ஏன் ஃபோன் பண்ணீங்க? என்கிட்ட யாருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனை. அசிங்கம் ஆயிடும், வெளியே போய் தெரிஞ்சா அசிங்கம் ஆயிடும். நீங்க ஏன் ஃபோன் பண்ணீங்க? அவன் தான் இருக்க மாட்டேங்கிறான். இல்ல மேடம், நீ பேசணும்னா நான் செத்துருவேன்னு சொல்லி என்ன மிரட்டி வச்சுக்கிறான் மேடம். இது லாஸ்ட்ல பேசன பேச்சு மேடம். மேடம் இரு, இது லாஸ்ட்ல பேசுனது. நீ உன்னை எங்க அத்தை வீட்டுக்காரன் சாவ வச்சு போட்டுருவானாடா, உன்னை விட மாட்டானா, உன்னை விட மாட்டானா ரெண்டு பேசணும் மேடம். அந்த லாஸ்ட்ல அது பேசுனது. அவர் ஆந்திரால இருக்கிறாரு. அவர் ஆந்திரால இருக்கிறாரு. ஏன் உங்களை விட்டு போனாரு? என்ன விட்டு போயிட்டாரு. நான் நல்ல இல்லையா? பசங்க யார்ட்ட? என் வாழ்க்கையே நாசனம் ஆயிடுச்சு. யார் நாசனம் பண்ணாங்க? யார் நாசனம் பண்ணிட்டான்? அவன் பண்ணிட்டான். நீங்க 40 வாட்டி ஃபோன் பண்ணீங்க ஒரு நாளைக்கு? அவன் அப்படி பேச வைக்கிறான் மேடம். என்ன சரிங்க மேடம், நான் வந்து கேட்குறேன் மேடம். ஆனால் 1 மணிக்கு 2 மணிக்கு வருவாங்க. எங்கே போனாங்க? சினிமாவுக்கு போயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அத்தையும் எங்கள் நாத்தனாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டுன்னு வருவாங்கன்னு சொன்னாங்க. என்னண்ட கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்கிறாங்க. இந்த பையன் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டுக்காரர் எங்கே இருப்பார்? அவர் இல்லை மேடம், அவர் உள்ளதா இருக்கிறாரு மேடம். உள்ளதா இருக்கிறாரு. எங்க? நான் வெளியே நின்று பேசுனது. அது எப்படி சும்மா இருப்பார்? அவர் தூங்கிட்டு இருந்தார் மேடம். எப்படி தூங்குவார்? தூங்கிட்டு இருந்தார், அவ்வளோதான். எத்தனை நாளைக்கு காத்துன்னு இருந்தா என் பொண்ணை தாலி அறக்கிறதுக்கு? ஆக்கிட்டு என் பொண்ணை தாலி அறக்கிறதுக்கு காத்துன்னு இருந்தா என் பாவத்துல தெரியும்ல வந்து கேக்குறது. என்கிட்ட வந்து கேக்குறதா? நான் எல்லாம் தெரிஞ்சு நீங்களே கழுத்து அடிச்சிட்டீங்க. அவள்தான் சொல்லுவேன் நான். எல்லாம் தெரியும் உங்களுக்கு. தெரிஞ்சிருந்தா எல்லாம் தெரியும். நான் முன்ன மாதிரி இப்ப இருக்கேன், எதுவுமே இல்லாம தான் இருக்கேன். கூட பணம் இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு இருந்து கூட பணம் இல்ல. இல்ல, போயிட்டான் போ. அவன் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டான். என் புருஷன். புருஷனா? புருஷன் அர்த்தம் தெரியுமா?
ம் பண்ணிட்டேன் மேடம். அவன் என்ன மாய மந்திரம் பண்ணானோ எனக்கு தெரியாது. ஆமா, நீங்க ரொம்ப பச்சை குழந்தை. மாய மந்திரம் பண்ணி அவன் கூட்டிட்டு என்ன போறதுக்கு. பண்ணானோ எனக்கு தெரியாது மேடம். அவன் பண்ணி அப்படி பேச வச்சிட்டான் என்ன. அதுதான் என்னன்னா எங்க வீட்டில் இருக்கிறவங்களே கேளுங்க. எத்தனை பட்டம் கட்டினாங்க, 5-6 பேரும் பட்டம் கட்டி என்ன ஒண்ணுமே இல்லாம செஞ்சுட்டீங்க. நான் இருந்து என்ன பிரயோஜனம்? என் பிள்ளைங்களை நான் எப்படி காப்பாத்துவேன்? ஒண்ணுமே எனக்கு புரியல. அழுவுங்க, எல்லாம் தெரிஞ்சு அழுவுங்க. அழுவுறது தான் இங்க. இவளால என் குடும்பமே அழிஞ்சு போச்சு மேடம். அப்ப நான் நல்லா இன்னைக்கு இருக்கேன். அவங்களுக்கும் புள்ள இல்லாம ஆகி போச்சு. நான் நல்லா அவனுக்கு என் இருக்கிறேனா? பொண்ணுக்கும் புருஷன் நான் இல்லாம நல்லா ஆகி போச்சு. இருக்கிறேன். இப்ப நான் நல்லா புருஷன் நல்லா இருக்கிறதுனால தான் இப்படி நீ நல்லா இருக்கிறதுனால சொல்லி கிடக்குற நீ. நான் நல்லா இருக்கேன். ஆமா, அவன் நான் முடி சேரதுனால தான் இப்படி வந்து இருக்கிறேன். நீ நல்லா இருக்கிறதுனால தான் அப்படி இருக்கிற. ஏண்டி என் பாவத்தை இன்னும் ஏன் பார்த்து நீ கொட்டிக்காத. நான் இந்த நிலைமையில இருக்கிறேன். நான் சாப்பிடுறது, நீ எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், தெரிஞ்சுக்கோனா. மேடம் நாங்கெல்லாம் குடிகார கிட்ட வாழறோம் மேடம். குடிகார 4 பசங்க வச்சுக்கிட்டு வாழறோம் மேடம். நான் குடிகார கிட்ட நைட்டு பகல் சித்திரவதை பண்ணுவேன் மேடம். எங்க வீட்டுக்காரன் நாங்கெல்லாம் அப்படியே பட்டம் வாயில மேடம். உனக்கு நேருக்கு திருட்டா அப்படியா அவன் அப்படி செஞ்சுட்டான். சொல்லு மேடம். அவன் அப்படி செஞ்சுட்டான் என்ன. அவ்வளவுதான். அவன் எங்க அப்படி அப்பா செஞ்சுட்டான். அடிப்பர் கொள்வாரா? எங்க அம்மா வாயிலையா மேடம்? எங்க அம்மா வாயாம அப்படியே விட்டு கிடச்ச போனாங்க. நான் வாயிலையா? என் வீட்டுக்காரர் என்ன அப்படியே விட்டு கிடச்சு நான் போயினேன். நானும் படிச்சவதான், எனக்கு எல்லாம் தெரியும். பிரெயின் வாஷ் பண்ணிட்டான் மேடம் அவன் என்ன. அவ்வளவுதான், என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டான். நீ கல்யாணத்துக்கு முன்ன எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். நான் கல்யாணம் ஆயிட்டு பிறகு ஏன்டி என் வீட்டுக்காரர் உள்ள நீ எனக்கு அது சொல்லு. ஆமா, நீதான்றல்ல. யாரும்மா ரங்கநாதன்? அவளோட அத்தை வீட்டுக்காரன். அத்தை வீட்டுக்காரர் மேடம். என்னம்மா பிரச்சனை? இவங்களுக்கும் அந்த ரங்கநாதனுக்கு என்ன தொடர்பு? இவளுக்கும் தொடர்பு, அந்த எங்க மருமகனும் தொடர்பு, ரங்கநாதனுக்கும் தொடர்பு மேடம். இவ 2 பேருக்கும் தொடர்பு மேடம். இவ நீ அவன் 2 பேரும் 2 பேர் தமிழ்ல பேசு, தெலுங்கு பேச, தமிழ்ல பேசு. நாசமாயிடுவீங்க இன்னொரு வாட்டி பேசுனீங்கன்னா. மேடம் என் மருமகன் என் போக வர பாத்துன்னு இருக்கிறான். இவன் அத்தை வீட்டுக்காரன். என் மருமகன் போக வர இருக்கிறான் சொல்லிட்டு போக்குவரத்து இருக்குது. நம்ம போறதுக்கு வசதி இல்ல. அவனை ஆளை வச்சு காலி பண்ணிட்டா நம்ம போறதுக்கு வரத்துக்கு வசதி அது இல்ல. அதான் மேடம். சத்தியமா அதான் மேடம். வேற ஒண்ணுமே இல்ல மேடம். உங்களுக்கு எப்படி தெரியும்? இல்லவே இல்ல மேடம். என்ன மேடம்? மொத்தம் போய் எங்க மாமா மேல போறாரு. மொத்தம் போய் அதே மாதிரி இவங்க மாமியாரு, இவங்க நாத்தனாரு எல்லாரும் போய் கெஞ்சிக்கிறாங்க. ரங்கநாத காலை பிடிச்சி அழுதாங்களா மேடம். உன் பிள்ளைய நான் உயிரோட விட மாட்டேன். உன் மருமாவோ 3 மாசத்துல தாலி அறுத்துட்டு தான் என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன் மேடம். அதே மாதிரி போய் கேட்டுக்கிறாங்க. எப்பயுமே என் மேல சத்தியம் பண்ணது இல்ல மேடம். அதே மாதிரி மேடம் முதல்ல சத்தியம் பண்றாங்க. யாருக்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இன்னொரு வார்த்தையும் போய் கேட்டுக்குது. ரங்கநாதா அப்படி என் பிள்ளைய சாவாச்சு போடுற பதிலுக்கு என்ன கூட வச்சுக்கடா நீ ஒண்ணுனா கூட என் பிள்ளைய சாவாச்சு போடாதுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப காலையோட இது ஹார்ட் ப்ராப்ளத்தோட ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறாங்க மேடம். வரலாம் சொன்னாங்க. ஆபரேஷன் செஞ்சாலும் செத்துருவாங்க. செத்துருவாங்களா? ஆபரேஷன் செய்யாம இருந்தாலும் செத்துருவாங்களா அவங்க. இவங்களோட மாலை போச்சு, புள்ளியா போச்சு. இப்ப இதுங்க பிற்பாடு எனக்கு என்னத்துக்கு உயிரினு பயிராங்க மேடம். அவங்க அவருக்கு பிக் கேன்சர். அந்த 2 பொண்ணுங்க போற கேதி நான் ஒருத்த மேடம். நீங்க சொல்லுங்க மேடம். அந்த பொண்ணை அப்படி உட்கார வச்சுட்டு புருஷன் 3 பிள்ளையும் பெற்றுட்டு வெக்கமா இல்லை மேடம்? நாங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த சட்டையை எடுத்து கொடுத்தோம். அவன் நிலங்கு வைக்கிற அன்னைக்கு இந்த சட்டையை போட்டு அவன் வீட்லேயே போட்டா எடுத்துக்கிறான் மேடம். நீங்கள் பாருங்க மேடம், இந்த சட்டை நாங்கள் எடுத்து கொடுத்த சட்டை. அப்படியா? நிலங்கு வைக்கிற அன்னைக்கு அவங்க வீட்லயே போட்டா. அந்த நோட்ல என் வீட்டுக்காரி இருந்தது. எங்க அண்ணன் படிச்சு சொல்லி மேடம், பைக் வாங்கினதுல இருந்து பைக் ஓட்டி கத்து கொடுத்ததுல இருந்து அவங்க அம்மா கூட யாருன்னு தெரியலையா மேடம். அதுல எல்லாம் மெசேஜ்ல இருந்து எல்லாம் நோட்ல எழுதி வச்சு அவன் பைக் ஏறந்து நான் இல்லடி மேடம். சத்தியமா சொல்றேன் மேடம், அந்த நோட்ல எழுதி வச்சிருந்தீங்க மேடம். ஒரு நிமிஷம் அந்த பார்த்து அந்த நோட்ல இது என்ன போட்டோ, இது என்ன சட்டை? நீங்களே கேளுங்க மேடம். சொல்லுங்க. அவன் தான் மேடம். அவங்க மாமியார் வாங்கி கொடுப்பாங்க, நீங்க போட்டு போட்டோ எடுப்பீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அப்புறம் எதுக்கு போட்டோ எடுத்தீங்க? அதன் எப்படி இருந்தார்? அவர் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இருந்தார் மேடம். அது எப்படி? நீ சொல்லாது தேவை. ட்ரெயின் யாரு கொண்டாங்க அவரை? எனக்கு தெரியாது மேடம். போய் சொல்லாதீங்க. உண்மையே தெரியாது மேடம். உங்களுக்கு நிச்சயமா தெரியும். சத்தியமா எனக்கு தெரியாது மேடம். அவன் சாகத்துக்கு ஒரு முன்னே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தான். ஏன் வரல நீ இன்னும் கம்பத்துக்கு? எதுக்கு வரல நீ இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினா, என்னை அடித்தான். என்ன டேட்டு? 12ஆம் தேதி மேடம். என்னைக்கு இறந்தார் அவர்? திங்கக்கிழமை இறந்தார் மேடம். ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை வந்தார் போல இருக்கு. சனிக்கிழமை வந்து என்கிட்ட பேசினாரு, அடித்தா. எந்த இடம், எந்த லொக்காலிட்டி உங்கள் வீடு? சென்னை மேடம். சென்னை.
சென்னையில் எங்க? சென்னையில் வந்து வெட்டுவாங்க ம் வெட்டுவாங்கல்ல வந்தேன் மேடம். ம். நான் அங்கே கிருஷ்ணகிரி யாரோட போயிருந்தேன். இருந்தீங்க? எங்கள் அம்மாவே கூட்டின்னு வந்துட்டாங்க என்ன. ம். வந்து கூட்டின்னு வந்தால் கூட என்ன நஷ்டம். யாரெல்லாம் வந்தீங்க? எங்கள் அம்மாவும் நானும் ம் 2 பேருமே வந்துட்டோம் மேடம். ம் சரி, என்ன பண்ணார் இவர்? எப்போ வந்தார் மதன்? இந்த 2 மணி வந்தோம் மேடம் மத்தியானம். ம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தெரியல, சனிக்கிழமை தான் வந்தோம் மேடம். ம் வந்து கூப்பிட்டான் என்ன, நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், ஏன் அவளுக்கு நான் டைவர்ஸ் கூட வாங்கி கொடுத்துட்றேன், நீ வந்துரு, பசங்களை விட்டு வந்துரு அப்படின்னு சொன்னேன் மேடம். ம் நான் வரமாட்டேன்டான்னு சொன்னேன். ம் ஏன் வரமாட்டேன் நீ தான் எனக்கு வேணும், அவள் வேணாம் எனக்கு ம் அப்படின்னு என்னை வந்து கூப்பிட்டான். வேணான்னு அவனை உத அடித்தேன், அவன் என்னை அடித்தான். ம் 2 பேருக்கும் ரொம்ப பிரச்சனை ஆயிடுச்சு மேடம். அவன் போயிட்டான் மேடம், இப்படி ஸ்காப் பண்ணிட்டு போயிட்டான். ம் என் அத்தை பையன் வந்தான், அவன் பார்த்தான், வீட்டில் எல்லாருக்குமே சொன்னான், இப்படி வந்தான் இப்படி போனான். அவன் கால் கூட நான் பிடிச்சிக்கினேன் மேடம். சின்ன பையன் கால் பிடிச்சிக்கினேன், அவன் உசுருக்கு எதுனா ஆயிட போகுதுடா, விட்டுடா, சொல்லாதடா. அவர் உசுருக்கு என்ன ஆகும்? செத்துருவான்னு அவன் தான் எனக்கு பிளாக்மெயில் பண்றான் இல்ல மேடம். அதுக்கேத்துக்கு அத்தை பையன் மேல அதுக்கேத்துக்கு அத்தை பையனோட காலை பிடிச்சாடுறீங்க. இதெல்லாம் எங்க வெளியே தெரிஞ்சா எங்க அசிங்கமாயி எத்தனை பேர் சாவாங்களோ, எத்தனை பேர் அடி வாங்கி சாவாங்களோன்னு சொல்லி மேடம். அப்ப அடி வாங்கி தான் செத்துருக்காரு. இல்ல மேடம், உண்மை அது இல்ல மேடம். உண்மை அது இல்லவே இல்லை. அதுதான் விஷயம். இல்ல மேடம், அதுதான் விஷயம். அதனாலதான் காலில் விழுந்து கொள்ளாதே சொல்லிருக்கீங்க. இல்ல மேடம். அப்புறம் சொல்லாதடான்னு சொன்னேன். சொன்னா பிரச்சனை ஆகும், சண்டை வரும் அப்படின்னு சொன்னேன். சண்டை வரும், இறந்துடுவாரு. எப்படி இறந்துடுவாரு? அடிச்சு கொன்னுடுவாங்க. அப்படியெல்லாம் இல்ல மேடம். இப்பதானே சொன்னீங்க. எங்க பிரச்சனையால எங்க செத்துருவானோ எனக்கு பயம் மேடம். அது எப்படி பிரச்சனையால எங்க வீட்டுல தெரிஞ்சு ஏற்கனவே வீட்டுல எல்லாம் தெரியுமே. உங்க வீட்லயும் தெரியும், அங்க வீட்லயும் தெரியும், அவமானப்படுத்தினாங்க. அதனாலதான் சென்னைக்கு வந்தீங்க. இன்னென்ன தெரியறதுக்கு இருக்கு? அவன் வந்து அசிங்கப்படுத்தான். எப்பவுமே தெரியும்ல. தெரிஞ்சிச்சு, எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அந்த உங்க வீட்டுக்கு வந்தான அந்த அத்தை பையன் பேர் என்னது? அவன் பேர் வந்து பவின் மேடம். அவன் என்ன பண்றான்? அவன் படிக்கிறான், வரங்கல்ல படிக்கிறான் மேடம், ஹாஸ்டல்ல. நீங்க போய் சொல்றீங்கன்னு நல்லா தெரியுது. இல்ல மேடம், நான் ஒன்றும் பண்ணல மேடம். அவர் இறந்த நியூஸ் எப்போ தெரியும்? மறுநாள் தான் தெரியும் மேடம். எப்போ? ஞாயிற்றுக்கிழமையோ திங்கக்கிழமை. நான் ஸ்கூல்ல அட்மிஷன் ஸ்கூல்ல பண்ணும்போது ஃபோன் பண்ணாங்க மேடம். யாரு ஃபோன் பண்ணாங்க? அங்க இருந்து ஃபோன் பண்ணாங்க மேடம், இங்க சொந்தக்காரங்க. என்ன சொன்னாங்க? இவன் இறந்துட்டான் அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க மேடம். அவர் வந்து மாசில மேடம், சொந்தக்காரர் மாசில, எங்க அண்ணன். எதுக்கு ஒன்னு கூப்பிட்டு சொல்றாரு? என்ன கூட்டி இல்லை, எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாரு மேடம். எங்க அப்பாவோட நானும் பேசினேன். இப்படி இறந்துட்டாங்களான்னு எங்க அம்மா தான் பேசினாங்க மேடம். அது கூட நீங்க ஆந்திரால இருந்து என்னைக்கு வந்தீங்க? நான் வந்து 2 மாசம் முன்னே வந்துட்டேன் மேடம். அவன் சாவதுக்கு 2 மாசம் முன்னே வந்துட்டேன் நான். எங்க வந்துட்டீங்க? வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். எந்த வீட்டுக்கு? எங்க வீட்டுக்கு, அம்மா வீட்டுக்கு. எங்க? சென்னையில மேடம், வெட்டுவாங்க இருந்தது. 2 மாசம் இங்க இருந்தீங்க? ஆமா மேடம். அப்ப வந்து பார்க்கவே இல்லை? இல்ல மேடம். ஏன் 2 மாசம் வராது? 2 மாசம் மேலேயே அவன் அப்பத்திலிருந்தே சொல்லியிருந்தான், நீ வரலன்னா நான் செத்துருவேன், நீ 2 மாசத்துக்குள்ள வந்து வரலன்னா நான் செத்துருவேன். இன்னைக்கு வந்து பாத்துட்டு போயிருக்கான்னு அவங்களே சொன்னாங்க. நீங்க இதுலயே கண்டுபிடிச்சிக்கோங்க மேடம். எங்களுக்கே திங்கக்கிழமை தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்களே கேளுங்க மேடம். இந்த போட்டோ பாத்தீங்களா? பார்த்தேன் மேடம். எப்படி இருக்கு? பார்த்தேன் மேடம். அந்த பொண்ணு கையில கொடுங்களேன் இந்த போட்டோவை. எனக்கு அங்கேயே காமிச்சாங்க மேடம். அந்த போலீஸ், ஆந்திரா போலீஸ்லேயே காமிச்சாங்க. கடைசியில பேர் நான் தான் சாவாச்சுன்னு பேர் வருது. உங்களை சொல்லவே இல்லையா யாரும்? இந்த மாதிரி நான் எப்பயுமே அப்படி நினைக்கிறது இல்லை மேடம். எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினச்ச பாவத்துக்கு எனக்கு இப்படி வந்து படுத்து. எப்படி இறந்துருப்பாரு மதன்? ட்ரெயின் ஆக்சிடென்ட் தான் இருந்தாங்கன்னு. எப்படி ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆச்சு? இல்லை மேடம், அவன் 4-5 வாட்டி நான் பேசலைன்னா செத்துருவேன்னு சொன்னான் மேடம். அப்போ 4-5 வாட்டி சூசைட் தான் மேடம். அவனே இறந்துட்டான் மேடம், தற்கொலை செஞ்சு. நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க? அவனே வீட்டுக்கு தற்கொலை செஞ்சுக்கிற அளவு கோயா மேடம். இறந்து போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃபோன் பண்ணார்ல? ஃபோன் பண்ணல மேடம். நீங்கள் பாருங்க மேடம். எங்கள் மருமகன் சொல்கிறேன் மேடம், டேய் நீ பேசலைன்னா என்னால் இருக்கவே முடியலடா, நீ பேசலாம் பச்சை பேசுறான் மேடம், பச்சை பேசுறான். அவன் அப்படி என்ன பேச வச்சானே, அவன் என் புத்தியா இல்லாம செஞ்சுட்டானே அவன் என்ன.
சொல்லுங்க மேடம். அவன் என் புத்தியே இல்லாம செஞ்சுட்டான். நான் அது போல பொண்ணு இல்ல, நான் அப்படி போய் பேசுற பொண்ணும் இல்ல. நான் உங்களுக்கு அப்படி தெரியும், இல்லாம இருந்து கூட இப்படி அப்படி பண்ணாதீங்க. இல்லாம தான் ஒரு குடும்பத்தையே 2 குடும்பத்தை அழிச்சிட்டேன். இருந்து கூட நீங்க இப்படி பண்ணாதீங்க. நான் அப்படி அப்படி- அசிங்கமா அப்படி- பேசுற அப்படி பொண்ணே பேச இல்ல. வச்சா சொல்ற ரெண்டு அவன் குடும்பத்தையும் என்ன அழிச்சிட்டேன். brain wash கல்யாணம் பண்ணிட்டான். ஆயிடுச்சு. அவன் என்ன brain wash பண்ணிட்டான். ಯಾಡುಂತಾರೆ ಆಯ್ತಿರುತ್ತೆ ಹಾ ತಿಡ್ತೀನಿ కరెక్ట్ నోట్లో ముద్ద పెడితేనే చెప్పేది హలో హలో కరెక్ట్ నోట్లో ముద్ద పెడితేనే నీ సాహసంగా ఇట్టేదే సీకరికి నువ్వు చెప్పి ఏదో సీకరేది అంటే చెప్పేది ఎందుకు సీకరేది అంటే ఉడుకుడుకుదే నేను తిన్నాను చెప్పేసి వచ్చేది. கட் பண்ணுங்களேன். என்னம்மா பேசிக்கிறாங்க? எனக்கு மொத்தம் கொடுத்தது வந்து இவளாண்ட பேசியிருக்காங்க. இவங்களாண்ட வந்து எனக்கு மொத்தம் கொடுத்தாங்க, எப்படி கொடுத்தாங்க, ஏதா கொடுத்தாங்கன்னு இவங்க வந்து 2 பேர் சிரிச்சு பேசிக்கிட்டு மேடம். அது ரொம்ப மோசமாக இருக்கு ஆடியோ. ஒவ்வொரு காலும் 30 நிமிஷம் 20 நிமிஷம் பேசியிருக்காங்க. எப்படி இருந்தார்? ஆக்சிடென்ட்ல இருந்தார் மேடம். எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? தெரியும் மேடம். எப்படி சொன்னார் அவங்கக்கிட்ட? அப்புறம் ஒரு 4 வாட்டி அதுக்கு முன்னே சொன்னேன் மேடம், நீ இல்லைன்னா நீ பேசலைன்னா செத்துருவேன் அப்படின்னு. என்ன பிளாக்மெயில் நல்லா பண்ணான் மேடம். என்ன பிளாக்மெயில் பண்ணும்? நீ இல்லைன்னா நான் செத்துருவேன், நீ பேசலைன்னா நான் செத்துருவேன், அப்போ பேச உங்களால் நீ தான் பேசினா இருந்தாரா? போதும் அப்படின்னு. அப்போ உங்களால் தான் இருந்தார். அப்படின்னு ஒன்றும் இல்லை மேடம். அப்புறம் இவங்க வீட்டிலே பிரச்சனை மேடம். என்ன இவங்க பிரச்சனை? வீட்டிலே சண்டை நல்லா போட்டுக்கினாங்களே மேடம். என்ன பிரச்சனை? பேசக்கூடாது, இனிமேட்லேருந்து இருக்க பிரச்சனை ரொம்ப அதிகமாகும், பேசாத. அதான் 2 மாதம் பேசலைன்னா அப்படி சண்டை வரும். அவங்க வீட்டில் பிரச்சனை மேம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அவங்க வீட்டில் பிரச்சனை இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும் மேடம். எப்படி சொன்னாங்க மேடம். யார் சொன்னாங்க? எங்கள் பெரியம்மா சொன்னாங்க மேடம். எந்த பெரியம்மா? அங்கே கம்பத்தில் இருக்கிறவங்க, ஆந்திராவில். கம்பத்தில் பெரியம்மாக்கெல்லாம் இதுதான் வேலையா? அவங்க வீட்டில் சண்டையா இல்லையான்னு இல்லை, பார்க்கறது? அவங்க பிரச்சனை, அவங்க சண்டை இழுத்துனாங்க. அது எப்படி தெரியும்? அவங்களே பேசினாங்க, இப்படியெல்லாம் 3 பசங்க இருக்கிறாங்க, அவகிட்ட போய் பேசலாமா, அவள் தான் போயிட்டால, இங்கே வேணான்னு போயிட்டால, உன்னை ஏன் பேசுகிறீங்க பட்டுறீங்க, உன்னை என்ன வேணும், இன்னும் யார் சாவ வேணும் உங்களுக்கு, அவள் சாவணுமா, ஏன் அவங்கள அவ்வளோ பிரச்சனை செஞ்சுட்டு வந்தீங்கன்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? எங்ககிட்ட சொல்லியிருந்தாங்க. எங்ககிட்ட அவங்ககிட்ட சொன்னாங்க ஃபஸ்ட்டு. அவங்க வீட்டில் பிரச்சனையா மேடம். அதனால தான் அவர் இறந்தார். தெரியல மேடம். நீங்கள் இப்போ சொன்னீங்க, அப்படிதான் நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு நீங்கள் பேச மாட்டேன்னு சொன்னதுனால தான் அவர் இறந்தாருன்னு. நான் பேசலைன்னா அப்போ உண்மையாகவே நீங்கள் பேசாததுனால அவர் இறந்தார். உண்மையாகவே இறந்துட்டுவேன் அப்படின்னு அவர் சொன்னார். அதே மாதிரி செஞ்சுட்டாரு. தெரியல மேடம். அப்போ அவர் சாகிறதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காரணமாக இருந்திருக்கீங்க. மேடம் அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் மேடம். உண்மையாக அவன் சாகணும்னு நான் எப்போயுமே நினச்சதில்லை மேடம். அவன் அப்படி என்னை பிரெயின் வாஷ் பண்ணிட்டான், பேசி 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 பேசி. கடைசியில் நான் தான் தப்பானவளாக ஆகிட்டேன். இங்கே உலகத்துக்கே நான் தான் தப்பானவளாக ஆகிட்டேன். நான் தான் சாவச்ச போல் ஆகிட்டேன். நீங்கள் பொய் சொல்கிறீங்க, மாற்றி மாற்றி பேசுகிறீங்க. நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு கிளியராக தெரியுது. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் எங்களால், ஏன்னா நீங்களும் இதில் ஒரு பலியாடாக இருக்கீங்க. ஆமாம் மேடம். ஆனால் உண்மையை பேசணும். என்ன நடந்தது அன்னைக்கு? அவன் வந்து என் கால் பிடிச்சினா மேடம் வரணும்னு. நான் வரமாட்டேன்டான்னு சொல்லிட்டேன் மேடம். அவளுக்கு எனக்கு டைவர்ஸ் ஆக போகுது, நீ வா, நீ வந்துடணும், அவ்வளோதான், நீ எனக்கு தான் வேணும் அப்படின்னு கூப்பிட்டேன் மேடம். அவன் லாஸ்ட்டு நாள் தான் சொன்னேன் மேடம். அவன் மறுநாளே இப்படி ஆச்சு. அப்புறம் லாஸ்ட் போய் நாள் செத்துடுறா சொன்னீங்க. சொல்லுங்கள், ஃபுல்லாக சொல்லுங்கள், என்கிட்ட மறைக்காமல் சொல்லுங்கள். எனக்கு என் பசங்க தான் மெயின் அப்படின்னு சொன்னேன் மேடம். பசங்க என் வீட்டுக்காரர் தான் அப்படின்னு சொன்னேன். அப்போ போயிட்டேன் மேடம். என்ன சொன்னீங்க அவர்கிட்ட? அதான் சொன்னேன் மேடம். நான் செத்துடுறா சொன்னீங்க. சொல்லி இருக்கக்கூடாது, தப்பு தான் மேடம். சொன்னீங்களா? சொன்னேன் மேடம், சொன்னேன், அது தப்பு தான் மேடம். பிரச்சனை மணிமேகலை, ஃப்ராங்காக ஒரு விஷயம் சொல்லுங்கள். பண்ணின தப்புக்கு பிராயச்சித்தம் தேடணும்னு இல்லையா? நான் தப்பு Fact-ஆ பண்ணது, பேசு. நான் வந்தேன் மேடம். இங்க சரி. நான் மெட்ராஸுக்கு வந்ததே நீ அதுக்கு தப்பு பண்ணேன்னு நான் சொல்லலை. என்னால ஆனால் தப்பு என்ன ஆயிடுச்சு. நடந்து அதுதான் அதான் மேடம், என்னால ஆயிடுச்சு, ஆமாம். எப்படி என்னால ஆயிடுச்சு.
அதனால தான் நான் வந்தேன். இப்படியா? சென்னைக்கு வந்து அவங்க இல்ல யாருமா மேடம். பண்ணாங்க? யார் பண்ணுறது என்ன மேடம் தெரியாது மேடம், உண்மையாக தெரியாது. ஆனா யார் மேலே சந்தேகம் இருக்கா? யார் மேலே இல்லை மேடம் எனக்கு. ரங்கநாதன். இல்லை மேடம், ஏன் அவங்க ரங்கநாதன் மேலே சந்தேகப்படுறாங்க? அவங்களுக்கு பழைய பகை இருக்கும் மேடம். எங்களுக்கு எங்களுக்கு ஏன் மேடம் பகல்லாம் வரப்போகுது? பழைய பழகம் இருக்கு மேடம். எங்களுக்கு ஏன் பகல்லாம் வரப்போகுது? அவங்க அண்ணாவே பிடிக்காது மேடம். சொல்லுங்க, போட மாட்டோம் நாங்க மேடம். ஆந்திரா அண்ணாவே காசு பிடிக்காது. எங்களுக்கு ஏன் பகை இருக்கும்போது நீங்க சொல்லுங்க மேடம். ஏன் அவர் இவங்களுக்கு அண்ணாவே ரங்கநாதன் பிடிக்காது. ஏன்? தெரியாது எனக்கு. அவங்களுக்கு கேளுங்க. நீங்க அவங்களே கேளுங்க என்னன்னு என்ன தெரியும். என்னத்துக்குன்னு நீங்க அவங்களே கேளுங்க மேடம். அவங்க தானே சொன்னாங்க நீங்க ஏன் ரங்கநாதன் மேல சந்தேகப்படுறீங்க? அவங்க மாமியாரை இது இவங்க மாமியார், அவங்க நாத்தனார், இவங்க மாமனார் எல்லாரும் அவங்க கல்யாணம் ஆகாத முன்னே சொல்லிக்கிறானா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சா கூட 3 மாசத்துல வாயா வெட்டியா தான் அனுப்புவேன்ட்டு சரிம்மா, அதே மாதிரி சொல்லிக்கிறாங்க. ரங்கநாதனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவன் தான் இவங்களுக்கெல்லாம் கையாளு மேடம். அவர் பெரிய பணக்கார மேடம். ஏன்னாக்கா இப்போ வந்து அவர் துன்றத்துக்கு சோறு இல்லாமல் ஆந்திராவுக்கு போனவர். அவர் வச்ச சட்டம் தான் அங்கே ஆந்திராவிலேயே. போலீஸ் ஸ்டேஷனும் பயப்படணும், ஹாஸ்பிட்டல் எல்லா இடத்துலையும் பயப்படணும். அவங்க மாமாவை பார்த்தா பயப்படணும். அவ்வளோ பெரிய ஆள் அவர். அங்கே கம்பத்தில் இருக்கிறவங்க எல்லாமே ரங்கநாதன் எல்லாமே பயப்படுவாங்க மேடம் எல்லாருமே. நீங்களே கேளுங்க மேடம். அப்படியாம்மா? அவர் என்ன ரொம்ப மரியாதை மேடம் எல்லாருக்குமே, அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மரியாதை அதிகம் சரி, மேடம். அப்ப நீ இவ்வளவு பெரிய ஒரு தப்பு பண்ற, அவர் திட்ட மாட்டாரா? திட்டினார் மேடம். அந்த பையனை கூப்பிட்டு கண்டிக்க மாட்டாரா? அந்த பையனை கூப்பிட்டு கண்டிச்சது எனக்கு தெரியாது மேடம். ஆனால் அவர் கூப்பிடல மேடம். ஏன்? ஏன்னு தெரியல மேடம். எல்லாரும் சொந்தம் தானே? எல்லாரும் சொந்தம் தான் மேடம். அப்போ உங்களை எல்லாரும் சொந்தம். கண்டிக்கிறதும் அவரை கண்டிக்காம ஏன் இருந்தாங்க? தெரியல மேடம். இதே வரைக்கும் எங்களால் ரங்கநாதன் பேசிக்கிறானே கேளுங்க மேடம். ஆனால் அவங்க அப்பா அம்மா போய் பேசுனாங்கன்னு சொன்னாங்க. யார் அப்பா அம்மா பேச? அவங்க அப்பா அம்மா, அந்த பையனோட அப்பா அம்மா போய் பேசுனாங்கன்னு சொன்னாங்க. எதுக்கு போனாங்க? இது போல் பிரச்சனை வராது, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான், இனிமேட்லேருந்து அவங்க வரமாட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேசுனாங்க மேடம். அது தெரியும் மேடம் எனக்கு. எங்கள் அம்மா சொன்னாங்க மேடம். அதுதான் தெரியும் மேடம். ஆனால் அந்த பையன் பேசுனது எனக்கு தெரியாது. அவன் கூட என்கிட்ட சொன்னதே இல்லை மேடம். ஆனால் இவ்வளோலாம் முத்தம் கொடுத்துக்கிறீங்க, சொன்னது இல்லை மேடம். புருஷனை உள்ள படுக்க வச்சுட்டு வெளியே மீட் பண்றீங்க, ஆனா இது மட்டும் சொல்லலை. ரங்கநாதன் மிரட்டினது மட்டும் சொல்லலை. சொல்லலை மேடம். அவன் அப்படி சொல்லவே இல்லை என்கிட்ட. ஒரு விஷயம் பண்ணும், நம்ம ரங்கநாதனை கூப்பிடுவோம். கூப்பிட்டுட்டு அவர்கிட்ட நீங்களே கேளுங்க, அந்த பையனை மிரட்டுறீங்களான்னு. நான் கேட்குறேன் மேடம். ஹலோ ஹலோ தமிழ்ல. ஹலோ மாமா, நான் மேகலா பேசுகிறேன். சொல்லுமா. நான் ஜி தமிழ்லேருந்து பேசுகிறேன் மாமா. சொல்லுமா சொல்லு. நீ சிட்டியை மிரட்டினியா மாமா? மிரட்டி எந்த சித்தியாதான் கேக்குறேன். யாரு உங்க சித்தி? யாரு மாமா? மதன். அவங்க கிட்ட நான் எதுக்கு பேச போறேன்? எனக்கு என்ன வேலை? நீங்க எதுவுமே பேசல, நீங்க எதுவுமே பேசல. நான் எதுவும் பேசலாம். எனக்கு என்ன அவசரம் அவங்க கிட்ட பேசுறது? நீங்க மேகலை வச்சுக்கின்னு இருந்தது வேணாண்டி, நீ பேசாத. 100 மிஸ்ஸிங். நீ நீ வாய் பேசாத மூடிட்டு அப்படி இருந்த. சொன்னேன். தமிழ்லேயே பேசு. நீ வாய் மூடிட்டு இருன்னு. நீ பேசாத, அப்படி தப்பு. நீங்க மேகலை வச்சுன்னு இருளவே இல்லை, அதனால என் வீட்டுக்காரர் நீங்க வெட்டியே போடல. யாரு பேசுறதா? நான் முன்ன எட்டிமா பேசு. நான் எட்டிமா பேசுறேன். என் வீட்டுக்காரர் தான் நீங்க கொண்டு போட்டீங்க. அது கூட இல்லை, ரயில்வே ஸ்டேஷன்ல எடுத்துன்னு போட்டு நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல ரயில் வந்து அடிச்சிச்சுன்னு நீங்க சொல்லிருக்கீங்க கம்ப்ளைண்ட்ல. மிஸ்டர் மேம், அதுதான் மேடம் உண்மை. நான் சொன்னது தான் உண்மை. அவங்க ஏன் மேடம் கட் பண்ணோம்? ஃபோன் பேசியிருக்கலாம்ல, தைரியமா நான் கேட்டதுக்கு பதில் சொல்லியிருக்கலாம்ல மேடம். சரி, அவங்க கத்தாதே இருமா. நீங்களும் ஒரு நாய்க்கு சொல்லுங்க. ஹலோ ஹலோ இருமா, நான் பேசுறேன். ஹலோ, இப்போ போன் பண்ணாதம்மா. எனக்கு போன் பண்ணாத வச்சிரு. மிஸ்டர் ரங்கநாதன், யாருங்க? வணக்கம். நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன், ஜி தமிழ்லேருந்து பேசுறேங்க. வணக்கங்க, சொல்லுங்க. இப்போ இந்த பொண்ணு, இந்த மதனோட வைஃப் இருக்காங்க இல்லையா, ரங்கநாதன் தானே பேசுறீங்க? ஆமா ஆமா மேடம். மதனோட வைஃபும் அவங்க அம்மாவும் இங்க வந்திருக்காங்க. இந்த பொண்ணும் அம்மாவும் வந்து அவங்க புருஷன் இறந்ததுல சந்தேகம் இருக்கு சொல்லிட்டு ஹியூமன் ரைட்ஸ்லேருந்து சொல்லிட்டு அவங்கள இங்க வர சொல்லியிருக்காங்க போல இருக்கு. நாங்க மணிமேகலை கூப்பிட்டு பேசினோம். அவங்க சொன்னாங்க, அவங்க அந்த பையன் இறக்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்தபோது நீ போய் செத்துடுறான்னு இவங்க கோவத்துல சொன்னாங்களாம். அது அவங்க சொந்த விஷயம் மேடம், நமக்கு என்ன சம்பந்தம்? இல்ல, நீங்க கூப்பிட்டு மிரட்டுனீங்கன்னு சொல்றாங்க.
நான் அவங்க கிட்ட பேசாம கிட்ட 2 வருஷம் மேல தாண்டி. இல்ல மணிமேகலை சொன்னாங்க, மணிமேகலையை கூப்பிட்டு நீங்க மிரட்டினீங்களா? மணிமேகலையா? அவங்க எப்பயிட்டு எங்க கம்பத்துல ஒரு தடவை ஸ்டேஷன்ல சண்டைக்கு போனாங்களோ அதுல இருந்து அவங்க முகத்தை கூட பாக்குறது இல்ல. நான் என்ன கம்பத்துல யார்? இந்த பொண்ணோட ஹஸ்பண்டும் அந்த பையன் மேகல் ஹஸ்பண்ட் மேல என் மகன் அவங்க அப்பா அம்மா போய் சண்டை வச்சுட்டாங்க, கேஸ் வச்சுட்டாங்க. எங்க வீட்டுக்கு மேல சண்டைக்கு வராங்க, அடிக்கிறதுக்கு வராங்கன்னு. சரி, கேஸ் வச்ச பிறகு அங்க என்னங்க இவங்க மேல இவங்க வீட்லயே அவங்க பூந்து தப்பு பண்ணிட்டு அவங்க மேல கேஸ் வச்சாங்க. நான் கேட்டா இவங்க ரெக்கார்டிங் காட்டினாங்க. அங்க எப்பயிட்டு ரெக்கார்டிங் காட்டினாங்களோ இந்த பொண்ணு எவ்வளவு கேவலமா நடந்துச்சுன்னு அப்பத்துல இருந்து எங்க குடும்பத்துக்கு அவங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லை, எந்த ஒரு சம்பந்தமும் வச்சுக்கிறது இல்ல. எங்க வீட்டுக்கு கூட வரதில்லை. எங்க வீட்டு அம்மாவை கூட சொன்னேன், உங்க அண்ணன் பொண்ணு உங்க அண்ணன் வீடுன்னு இருந்தா அவங்க எதனா வந்தா பேசிக்கங்கன்னு, என் வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது, யாரும் வர்றதுக்கு இல்லை. நாங்க அன்னைக்கே சொல்லிட்டு 2 வருஷமா ஆச்சு அவங்க கிட்ட நாங்க பேசாம. இவங்க என்ன சொன்னாங்க, என்ன எப்படி சந்தேகப்பட்டாங்கன்னா? ஹலோ 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 கேக்குதா? மதன் அவங்க அம்மா அவங்க அப்பா ஹலோ ரங்கநாதனை கேட்டாங்களான்னு கேளுங்க. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுங்க எனக்கு. நான் சொல்றது கேக்குதா? இப்ப கேக்குதா? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். கேக்குதா? ஹலோ, அது என்னது உன் புருஷனுக்கும் அந்த பையனுக்கும் கேஸ் ஆனது என்னது? எங்க அடிச்சுவாங்களோ மறுபடியும் எங்க இல்ல கேஸ் ஆச்சு சொன்னாரே. ஆமா மேடம், எப்போ? இவங்களே தான் போய் கேஸ் பண்ணாங்க. அவங்க வீட்டுல பையன் வீட்டுல இருந்து அவங்க அப்பா அம்மா போய் கேஸ் பண்ணாங்க மேடம். அவங்க நாங்களே அசிங்கப்பட்டு. அது எங்க நடந்தது? ஆந்திராலே நடந்தது மேடம். எப்போ? அது அவன் சாகாத முன்ன. எவ்வளவு நாள் இருக்கும் சாரத்துக்கு? ஒரு 2-3 வருஷம் மேல இருக்கும் மேடம். கேஸ் கொடுத்தது. ரங்கநாதனே இன்வால்வ் ஆனாரு. அவர் எனக்கு சொந்த அத்தை புருஷன் மேடம், எங்க அப்பாவோட தங்கச்சி புருஷன். அவர் தான் எல்லாம். எங்கே போனாலும் அவங்க கூட தான் போடுவேன் நான். அந்த அவர் பேசுன ரெக்கார்டிங் லாஸ்ட்டில் கேளுங்க மேடம். என் அத்தை வீட்டுக்காரன் உன்னை சாவடிச்சு போட போகிறானாடா, உன்னை விட்டு வைக்க மாட்டான். அவர் ரங்கநாதன் சொன்னது பூரா போய் மேடம் அந்த ரெக்கார்டிங்லேயே இருக்குது மேடம். தெலுங்குல லாஸ்ட்டில் நீங்களும் அதை கேளுங்க மேடம். அந்த ரெக்கார்டிங் தெலுங்கு தெரிஞ்சுங்களே கேளுங்க. யாருக்கிட்ட தெலுங்கு சொல்லியிருக்காங்க, என்னோட அத்தை வீட்டுக்காரரு உன்னை சாவடிக்க போகிறாரு, ஜாகிரதையாரு, விட்டு வைக்க மாட்டான் உன்னை. எதுக்கு அப்படி சொன்னேன்? அவர் கொன்றுவாருன்னு. அதனால தானே இவ்வளவு பிரச்சனை. இல்லை மேடம், அப்படா பயப்படுவான்னு அப்படி சொன்னேன் மேடம். நான் தெரிஞ்சா பிரச்சனை ஆகும், வேணாடா விட்டுடான்னு எத்தனையோ வாட்டி சொன்னேன். அதனால தான் எங்களுக்கு சந்தேகமே வந்தது. இந்த பொண்ணு சொல்லியிருக்கா என் மாமா உன்னை சாகடிச்சிடுவாங்க. அவரும் சொல்லியிருக்காரு, என்னம்மா இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தேன்னா சாவடிச்சிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் எங்களுக்கு சந்தேகம் வந்தது. ரங்கநாதன் மேடம், அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பையன் மேலே கோமா இருந்திருந்தா 3 வருஷம்லாம் வெயிட் பண்ணியிருக்க மாட்டார், என்னைக்கோ பண்ணியிருப்பாரு. சொல்லுங்க மேடம், அவர் ரொம்ப மரியாதைக்குரியவர். நீங்கள் கேட்டுக்கோங்க மேடம், ஆந்திராவில் கூட கேட்டுக்கோங்க ஃபோன் பண்ணி. ரங்கநாதன் அவ்வளோ மரியாதை இருக்கிறவர் சொல்லியும் நீ கேட்கல, அப்படி தொடர்பு வச்சுட்ட. உண்மையாக அவன் விடலை மேடம். என்ன விடலன்னா நான் என்ன பண்ணுவேன் மேடம்? சரி, ஒரு கள்ள தொடர்பு பண்ணிட்டேன் மேடம். சரி, ஒரு கள்ள தொடர்பு அந்தரங்கமான விஷயம், அதை உட்காந்து பேசக்கூடாது, இப்படி அந்த வெளிப்படையா உட்காந்து பேசினா தப்புன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கள்ளக்காதல் எந்த நிலைமைக்கு இந்த குடும்பத்தை கொண்டு வந்து உட்கார வச்சு, இந்த மாதிரி கள்ளக்காதல்லையும் கள்ள தொடர்புகள்லையும் ஈடுபடக்கூடாதுன்னு ஒரு சின்ன விழிப்புணர்ச்சிகள் வந்தாலே, ஒருத்தர் தெரிந்தனாலே இவ்வளோ தூரம் உட்காந்து பேசி இத்தனை பெண்களோட அந்தரங்கமான விஷயங்களை பற்றி பேசினா ஒரு பலன் கிடைக்கும். இந்த குடும்பம் இங்கே உட்காந்து சொன்னதுக்கான பலன் கிடைக்கும். இந்த வழக்கை தொடர்ந்து அவங்க முன்னுக்கு கொண்டு போகிறதுக்கான எல்லா ஹெல்ப்பும் நம்ம பண்ணுவோம். ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது குடும்பம், ரொம்ப உடஞ்சி போயிருக்காங்க. இந்த பொண்ணு நிறைய விஷயங்கள் போய் சொல்கிறான்னு தெரியுது, நான் ஒன்றும் பண்ண முடியல. அப்படியும் நான் ஜாகிரதையாக இல்லாமல் அந்த பொண்ணு பல விஷயங்களை நான் வெளிப்படையாக கேள்வி கேட்டேன். ஏன்னா அவள் பண்ணது அவ்வளோ பெரிய அநியாயம். தப்புதான் மேடம், நானே இவ்வளோ பண்ணி அநியாயம். தப்பு தான் மேடம். அவரை கூப்பிட்டு நம்ம பேச வேண்டியதாக போச்சு. ஏன்னா அவர் பேர் அடிபட்டது. இவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசும்போது தான் இது எவ்வளோ சிக்கல்னு புரியும். அது பேச வேண்டியதாக போச்சு. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.